வெல்கம் டு நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங் பிவைக்கு சீரிஸ்ல கிளாஸ் 66 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 65 கிளாஸஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் பிவைக்கு சீரிஸ்லயும் உங்களுக்கு 66 கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த வார்த்தையை ஃபண்டமெண்டல் என்ற வார்த்தையின் எழுத்துகளில் இருந்து அமைக்க முடியாது? ஸோ ஆப்ஷன் இருந்து தான் நம்ம இந்த ஆன்சர் எடுக்கணும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனா பாருங்க. இங்க இருக்க எழுத்து எல்லாமே இங்க ஃபண்டமெண்டல் இருக்கு இல்லையா? ஸோ இதுல இருக்கான்னு பாருங்க. பாருங்க, டி இருக்கு, இ இருக்கு, ஏ இருக்கு, எம் இருக்கு. அப்ப இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகேவா? இது வரலாம், ஓகேவா? அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க, எம் இ MEDAL எல்லாமே இருக்கா? சோ அப்ப இதுவும் இருக்கு. அடுத்து சி பாருங்க, MEAL எல்லாமே இருக்கு. அடுத்து டி பாருங்க, FUL ஒரே ஒரு எல் மட்டும் தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல 2 எல் வருது இல்லையா? சோ அப்ப இத நம்மளால இந்த ஃபண்டமெண்டல் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து உருவாக்க முடியாது. ஒருவேளை 2 எல் இருந்தா உருவாக்கலாம். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான். சோ எல் இருக்கே, அதை 2 டைம் போட்டா என்ன தவறு அப்படின்னு நினைக்காதீங்க. சோ அங்க இருக்க லெட்டர்ஸ் எத்தனை டைம் இருக்கோ அத்தனை டைம் தான் எழுதணும், ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு பகடையின் இரு நிலைகள் கீழே படமாக தரப்பட்டுள்ளன. எண் 1 மேலே இருக்கும் போது கீழே உள்ள எண் எது? ஓகேவா? சோ இந்த பகடையில பாருங்க, இது 2, இது 5, இது 1, இது 2, இது 3, இது 6, ஓகேவா? சோ இந்த மாதிரி 1க்கு, அதாவது 1 அப்படிங்கிறது இந்த இடத்துல மேல வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன? ஓகேவா? சோ இது 1 மேல இருக்கும்போது கீழே இருக்கிறது என்னன்னு கேட்டாலும் சரி, இல்ல 1க்கு ஆப்போசிட் என்ன வரும்னு கேட்டாலும் சரி, சோ நம்ம இந்த 1 இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சோ அப்ப இந்த பகடையில ஏதோ ஒரு நம்பர் இல்ல 2 நம்பர் உங்களுக்கு சேமா ரிப்பீட் ஆயிருக்கான்னு பாருங்க, ஓகேவா? சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, ஓகேவா? சோ எந்த நம்பர் சேமா இருக்கோ அந்த நம்பர்ல இருந்து கிளாக் வைஸ் ஒவ்வொரு பகடையில இருக்க நம்பரையும் எழுதுங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த பகடை எடுத்துக்கோங்க, கிளாக் வைஸ் எழுதுங்க, 2 1 5. அடுத்து இதை எடுத்துக்கோங்க, அதே மாதிரி கிளாக் வைஸ் எழுதுங்க. சோ இதுக்கு கீழேயே எழுதணும். அப்ப 2 6 3ன்னு வரும், ஓகேவா? சோ இப்ப 1 1க்கு 1 ஆப்போசிட், அதாவது 1க்கு 6 ஆப்போசிட், 6க்கு 1 ஆப்போசிட், 5க்கு 3 ஆப்போசிட், 3க்கு 5 ஆப்போசிட். இந்த இடத்துல 2க்கு 2 ஆப்போசிட்டா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. அப்ப இந்த இடத்துல வேற நம்பர் என்ன வரும்னு பாருங்க. பகடை அப்படின்னாலே 1 to 6. சோ 1 2 3 4 இல்ல, அப்ப 2க்கு ஆப்போசிட் 4, ஓகேவா? அதே மாதிரி 4க்கு ஆப்போசிட் 2. சோ இதுக்கான ஆன்சர் 1க்கு ஆப்போசிட் தான் கேக்குறாங்க. அப்ப 6 அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஓகேவா? சோ ஒரே ஒரு நம்பர் மட்டும் சேமா இருக்கு அப்படின்னா அந்த நம்பர்ல இருந்து கிளாக் வைஸ் ஒவ்வொரு பகடையா எடுத்து எழுதுங்க. இல்ல 2 நம்பர் காமனா இருக்கு அப்படின்னா மூணாவதா 2 பகடையிலுமே ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, அது 1க்கு 1 ஆப்போசிட், ஓகேவா? சோ இது இந்த மாதிரி ஷார்ட்கட்டா ஈஸியா யோசனை பண்ணி நீங்க போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, காலியான இடத்தில் எந்த படம் வரும்? ஓகேவா? சோ இந்த இடத்துல இது 1 இது 2 3ன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த இடத்துல என்ன படம் வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நல்லா உத்து கவனிங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு, எல்லாமே ஃபுல்லா இருக்கு, ஓகேவா? சோ எல்லாமே சதுரமா இந்த இடத்துல இருக்கு. அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, மேல இருக்க 2 சதுரத்துல இருக்கக்கூடிய இந்த இது இருக்கு இல்லையா, சோ இத எடுத்திருக்காங்க, ஓகேவா? ஆனா இதை எதுவுமே டச் பண்ணல. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேல இருக்கிறத அப்படியே வச்சுப்பாங்க, ஓகேவா? சோ கீழே இருக்கிறத மட்டும் இந்த இடத்த கவனிங்க. என்ன பண்ணிருக்காங்க, உள்ள இருக்க இந்த கோட்டை எடுத்திருக்காங்க, இந்த கோட்டையும் இந்த கோடையும் எடுத்திருக்காங்க. அப்ப இந்த இது வரும், ஓகேவா? சோ அதாவது மேல 2 டச் பண்ணும்போது கீழே 2 அப்படி எழுதிடுறாங்க, கீழே 2 டச் பண்ணும்போது மேல 2 அப்படி எழுதுறாங்க. இப்ப கவனிங்க, இத ஃபுல்லா இருக்கா, அடுத்து இந்த 2 டச் பண்ணும்போது இது அப்படி எழுதியிருக்காங்களா, அடுத்து இந்த 2 டச் பண்ணும்போது மேல இருக்கிறது அப்படியே வருமா, இதுல இருந்து அடுத்து வருதான்னு பாருங்க. அப்ப என்ன பண்ணோம், அடுத்து கீழே மேலதான் கவனிக்கணும். கீழே இருக்கிறது அப்படியே எழுதிருங்க. மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுவும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுவும் எடுத்துடுறாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இதுல என்ன வரும், இது அப்படியே வரும், கீழே ஏதோ ஒண்ணு எடுத்துருவாங்க. சோ இதையும் எடுத்துறாங்க, ஓகேவா? சோ அப்ப கவனிக்க வேண்டியது இந்த இடத்துல அடுத்தடுத்த இமேஜ் எப்படி கொண்டு வந்திருக்காங்க, எந்தெந்த லைன் போயிருக்கு, எப்படி போயிருக்கு அப்படிங்கறத கவனிச்சா போதும். சோ அப்ப 3வது இடத்துல உங்களுக்கு என்ன வரும், இந்த மாதிரி இமேஜ் இருக்கிறது தான் ஆன்சர். அந்த மாதிரி இமேஜ் எதுல வருது அப்படின்னு பாருங்க. ஒரே நிமிஷம் இருங்க.
சோ இந்த மாதிரி இமேஜ் எதுல வருதுன்னு பாருங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்திருக்கு. அப்ப இதுதான் நம்ம போட்ட மாதிரி வந்திருக்கு. அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? சோ நம்பர்ஸ் ஆகட்டும், லெட்டர்ஸ் ஆகட்டும், இல்ல இமேஜ் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய அந்த இதுல என்ன ரிலேஷன் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ரிலேஷனை மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இந்த இடத்துல எக்ஸ் வரக்கூடிய இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறது தான் கேள்வி. பாருங்க 2 13 3 6 42 5 61 எக்ஸ். ஒண்ணே இந்த இடத்துல ரோவா எடுத்து இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணி இதை கொண்டு வந்திருக்கலாம், இல்லைன்னா காலமா எடுத்து இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணி இந்த இதை கொண்டு வந்திருக்கலாம். ஓகேவா? சோ இது எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா இங்க பாருங்க. சோ ஆக்சுவலா இந்த ரெண்டையும் எடுத்து சென்டர் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா சென்டர்ல தான் பெருசா இருக்கு இல்லையா? சோ இந்த ரெண்டையும் எடுத்து எப்படி எடுத்துருப்பாங்க? 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் என்ன வரும்? 4 பிளஸ் 9 13 வரும். சோ சென்டர் எலிமெண்ட் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த ரெண்டையும் எடுங்க. 6 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் 36 பிளஸ் 4 40. சோ சென்டர் எலிமெண்ட் வந்துருச்சு. அடுத்து இது ரெண்டையும் எடுங்க. 5 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் 61 வரணும். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு தெரியாது. 5 ஸ்கொயர் 25. ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா -25 கழிச்சிங்க அப்படின்னா 36. எக்ஸ் ஸ்கொயர் 36 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 6. ஓகேவா? அப்ப அந்த இடத்துல வர வேண்டிய நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 6. சோ இந்த மாதிரி எப்படி வேணா நம்பர்ஸ் எடுத்து அவங்க வந்து லாஜிக்கா எடுத்திருப்பாங்க. இல்ல இதுதான் லாஜிக் அப்படிங்கறதெல்லாம் லாஜிக்கல் ரீசனிங்ல கிடையாது. எப்படி வேணா எடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க 3 9 27 அடுத்த நம்பர் அடுத்த உறுப்பு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் இது. ரொம்ப பேசிக்காவும் கேட்பாங்க, அதே மாதிரி கொஞ்சம் ட்விஸ்டடாவும் கேட்பாங்க, கொஞ்சம் கஷ்டமாவும் கேட்பாங்க. உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் மூணு மாதிரி வரும். ஓகேவா? சோ ரொம்ப ஈஸியா கொஸ்டின் சால்வ் பண்ற மாதிரியும் கேள்விகள் இருக்கும், மாடரேட்டா சால்வ் பண்ற மாதிரியும் கேள்விகள் இருக்கும், கொஞ்சம் திங்க் பண்ணி யோசிச்சு போடுற மாதிரியும் உங்களுக்கு கேள்விகள் வரும். சோ 3 விதமா இருக்கும். சோ எல்லாத்துக்குமே தயாராயிக்கோங்க. பாருங்க இப்ப இதுல இருந்து இது எப்படி வந்திருக்கும்? 3ஆல பெருக்கி இருக்காங்க. இதுல இருந்து இது 3ஆல பெருக்கி இருக்காங்க. அப்ப 27 3ஆல பெருக்குனீங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர். 27 × 3 81. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஓகேவா? இப்படி போட்டாலும் சரி, அப்படி இல்ல 3 பவர் 1 3 பவர் 2 3 பவர் 3 அடுத்து 3 பவர் 4ன்னு போட்டாலும் சரி. ஓகேவா? சோ அந்த இது லாஜிக்கா நீங்க எப்படி யோசிச்சாலுமே எந்த இது கரெக்டா வருது அப்படிங்கறத பாருங்க. ஓகேவா? சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.